அடிப்படையில் கட்சி வந்து அதிமுக வந்து சிராய்வோடு கொடுக்கப்பட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் சிராய்வு இல்லாமல் எங்களுடைய தலைவர் கரங்களில் கொடுக்கப்பட்டது அப்படின்னாங்க. இன்னொரு விஷயத்தை அவர் மறந்துடுறாரு. என்ன அப்படின்னா, அதிமுக எடப்பாடி கரங்களில் கொடுக்கப்பட்ட போது ஏறக்குறைய அவர் அந்த ஃபேஸா வந்த போது நாடாளுமன்றத்தில் பெரிய கட்சி, மூன்றாவது பெரிய கட்சி இந்த கட்சி. தமிழ்நாட்டினுடைய எல்லா எம்பிக்களும் அந்த கட்சி கிட்ட தான், அந்த கட்சியினுடைய கூட்டணி கிட்ட தான் இருந்தாங்க. தமிழ்நாடு அரசுல ஆளுங்கட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இன்னைக்கு எங்க தலைவர் கையில் அந்த கட்சி வந்த போது நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு 0 ரெப்ரசன்டேஷன், ஒண்ணுமே கிடையாது. இல்ல அதேதான் அவர் யூபிஏ காலத்துல நீங்க 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்க. நீங்க உங்க காலத்துல ஆளுமை விவகாரத்துக்கு சொல்றேன். அது ஒரு சிராய்வோடு இந்த கட்சி கொடுக்கப்பட்டதால் அவர் இதுவரைக்கும் தோல்வியை கண்டோம். சிராய்வே இல்லாமல் அந்த கட்சி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இல்ல, ஆளுமையோடு அதிகாரத்தோடு எம்பி எம்எல்ஏ ஆளுங்கட்சி எல்லா பவரோடும் எடப்பாடி கரங்களுக்கு வந்தது அதிமுக. இன்னைக்கு எல்லாவற்றையும் இல்லாமல் செய்ததுதான் அவருடைய சாதனை. ஆனால் எந்த ஜீரோவுமே ஜீரோ நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. தொடருங்க. ஜீரோ எம்பில ஜீரோ, தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல கொடுக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு தொடர்ச்சியான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு செய்திருக்கிறது. இதுதான் ஆளுமை. அது வாரிசு என்பதால் வந்தது கிடையாது, அவர் ஆளுமை என்கிற காரணத்தால் வந்தது. இன்னொன்னு அவரே மறைமுகமா ஒத்துக்கிறாரு. சிராய்வெல்லாம் இருந்ததுனால தான் எங்களுக்கு பிரச்சனை. இதெல்லாம் சரி பண்ணிட்டாங்களா? நாளுக்கு ஒரு சிராய் வந்துட்டு தானே இருக்கு. அப்ப 26 ரிஃப்ளெக்ட் ஆகுங்கிறத அவர் ஒத்துக்கிறாருன்னு தானே அர்த்தம். இது 2. 3வது, காவிரி பிரச்சனைக்காக 42 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கணும் அப்படிங்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் அவர்கள் முடக்கினதுக்கான அரசியல் காரணம் ஊருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு தன்னுடைய மாநிலத்துக்கு நிதி கோரி எனக்கு சரியான திட்டங்கள் இல்ல, எனக்கு வந்து நாங்க கேட்ட ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கூட்டணியில் இருந்த என்டிஏ கூட்டணியில் இருந்த சந்திரபாபு நாயுடு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் பார்லிமெண்ட்டுக்குள்ள டேபிள் ஆக கூடாதுங்கிறதுக்காக பாஜகவுக்கு துணை புரிவதற்காக 42 நாட்கள் அந்த அவையிலே அமளியில் ஈடுபட்டதுதான் அவர்களுடைய அரசியல் உள்நோக்கம், வேற ஒண்ணும் கிடையாது. இல்லன்னா ஒருவேளை அமளி இல்ல, நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வருவோம். அவங்க குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றேன், ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றேன். இல்ல நீங்க வந்து எப்படி வந்து அவர்கள் செய்யல இந்த ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கலன்னு சொல்றீங்களோ, அதே போல நீட் பல்வேறு விஷயங்கள் அவருக்கு பட்டியலிடுறாருல. நான் சொல்றேன், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அறிவிச்சது இதெல்லாம் எங்க பக்கம் இருக்கு, இதெல்லாம் நாங்க மக்கள்கிட்ட போவோம் அந்த நம்பிக்கைன்னு சொல்றாருல. இப்ப அந்த விவகாரத்துல இப்போ நீ அமளியில ஈடுபட்டா இவங்க ஒத்தி வைக்கிறாங்கன்னு பாஜகவுக்கு ஒரு ஜனநாயக மரபை நம்ம காட்டுறோம்ல, அப்படிலாம் இல்ல. சாதாரண ஒரு அரை மணி நேரம் அமளிக்கு 141 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு பிஜேபி போகுதுன்னா இவர்களை அனுமதித்திற்கு பின்னாடி நோக்கமே ஸ்கெட்ச் அவங்க போட்டு கொடுத்தது. எப்படியாவது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பாஜகவை காப்பாற்ற அன்றைக்கு அதிமுக நாடகம் முடியாது. இல்லைன்னா அன்னைக்கே நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரல, உள்ள ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த உரிமையை ஏன் கேட்கல அப்படின்னு தான் இருக்கணும். இன்னொன்னு, காவிரி விவகாரத்துல மீட்டு கொடுத்தோங்கிறாங்க. ஸ்கீமுக்கு விளக்கம் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கல்ல, அதை கண்டிச்சு ஏதாவது பண்ணீங்களா? இன்னும் சொல்ல போனா தன்னிச்சையான அதிகாரமிக்க ஆணையமாக அமைந்திருக்க வேண்டிய அந்த மேலாண்மை வாரியத்தை WRD கீழே ஒரு சின்ன போர்டா பவர்லெஸ் டூலா மாத்தி வச்சிருக்கிறோம்ல, அது அதிமுகவால் பாஜகவால் செய்யப்பட்ட கூட்டுச்சதி. அடுத்தது வாங்க, இவங்க என்ன கேட்கறாங்க, MCI நோட் காந்தி செல்வன் நீட் கொண்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, காங்கிரஸ் காலத்தில் நீட் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அப்படிங்கும் பொழுது அது நோட்டிபிகேஷன்ல MCI குறிப்பானை அதன் அடிப்படையில் தான் அறிவிக்கப்பட்டது. பார்லிமெண்ட்ல சட்டமா கொண்டு வரல, பில்லா கொண்டு வரல. காந்தி செல்வனோ யாரோ ஒருத்தர் போய் பார்லிமெண்ட்டுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வரல. MCIங்கிற பாடி நோட்டிபிகேஷன் எப்ப சட்டமானுச்சு? பிஜேபி காலத்துல தான் அது சட்டமானுச்சு. எப்ப தமிழ்நாட்டில் அது முதல்ல நடத்தப்பட்டது? அதிமுக காலத்துல தான் அது முதல்ல நடத்தப்பட்டது. பாயிண்ட் டேக்கன். இப்ப அவர் வைக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அதிமுக சார்பில் இதை வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல் போல கொண்டு போற பாக்குறாங்க. திமுகவினுடைய சில தோல்விகள் இதெல்லாம் மறைப்பதற்காக இது போன்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ண பாக்குறாங்க. டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி, தமிழ் வெர்சஸ் பிஜேபி, திராவிடம் வெர்சஸ் பிஜேபின்னு அப்படி கொண்டு போக பாக்குறாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதோடைய நரேட்டிவே வேற மாதிரி இருக்கும் அப்படின்றதால அதிமுக தொடர்ந்து வைக்கக்கூடிய வாதமா இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு உத்தி இருக்கும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி மோடியை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி பேசிய வார்த்தைகளை பட்டியலிடுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டிச்சு பட்டியலிட்ட பேசுறத பட்டியலிடுவோமா? எது அதிகமா இருந்துச்சு? அப்ப அவர்கள் ஒரு உத்தி எடுக்கிறாங்கல்ல, பிஜேபிக்கு எதிராக பேச மாட்டோம், அதிமுகவுக்கு எதிராக தான் பேசுவோம். அது என்ன நாடாளுமன்ற தேர்தல் தானே, சட்டமன்ற தேர்தலா? எதுக்கு நீங்க டெல்லி எதிர்த்து பேசாம இங்க எதிர்த்து பேசுனீங்கன்னு நம்ம கேட்டோமா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு உத்தி இருக்கும். நாங்க பேசுற குற்றச்சாட்டுல தப்பு இருக்கா சுட்டி காட்டுங்க. பிஜேபி நீங்க தப்பா சார்ஜ் பண்றீங்கன்னு சொல்றீங்களா, அதை சுட்டி காட்டுங்க. சொல்றது வந்து சார்ஜ் உண்மைங்கறத ஒத்துக்கிறீங்கல்ல. இல்ல அந்த நரேட்டிவ் வைக்கக்கூடிய உரிமை வந்து திமுகவை இந்தியா கூட்டணியில உங்களுக்கு இருக்கு. அது யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. அவர்கள் சொல்லக்கூடியது வரக்கூடிய தேர்தல்ல வந்து மக்கள் வந்து தமிழ்நாட்டில் அரசுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் தான் வாக்களிப்பாங்க. நீங்க வந்து அது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்ற நரேட்டிவை செட் பண்ண பார்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்ப சார் சொன்னது இன்னும் 2-3 இருக்கு. தாலிக்கு தங்கம் திட்டம் நாங்க 20 லட்சம் பேர் கொடுத்தோங்கறாங்க. கடைசி 4.56 லட்சம் அப்ளிகேஷன்
was pending. அந்த திட்டம் 2020 நிறுத்தப்பட்டது. அது சட்டமன்றத்தில் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதே போல மடிக்கணினி திட்டமோ 2019க்கு பிறகு கொடுக்கப்படல. 2020 கொடுக்கப்படல. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். சைக்கிள் இலவச சைக்கிள் திட்டமே 2020ல கொடுக்கப்படல. திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கு பிறகு தான் ரெட்ரோஸ்பெக்டிவா கடந்த ஆண்டு வெல்ல போன மாணவர்களை கூப்பிட்டும் கொடுத்தோம். அந்த அடிப்படையிலும் பார்க்கணும். இருமொழி கொள்கையை நாங்க என்னைக்கு விட்டு கொடுத்தோம் அப்படின்னு சார் கேட்டாங்க. அவருடைய நினைவுக்கு சொல்றேன். 2019 செப்டம்பர் மாதம் அன்னைக்கு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சரா இருந்தார் நினைக்கிறேன். அவருடைய முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் மஃபாய் பாண்டியராஜன் அண்ணாவே இருமொழி கொள்கையை ஆதரிச்சாருங்க அப்படின்னு சொன்னவர் மஃபாய் பாண்டியராஜன். தமிழ்நாட்டினுடைய கீழடி நாகரிகத்தை பாரத நாகரிகம்னு சொன்னவர் மஃபாய் பாண்டியராஜன். இன்னொன்னு நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட்லன்னு எடுத்துப்போமே. பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட்லனா யாருக்கு ஓட்டு போடுவாங்க? 2021 அதிமுக ஆட்சியை விட்டுட்டு போகும்போது தமிழ்நாட்டோட growth 0.07%. இன்னைக்கு தமிழ்நாட்டோட growth 11.19%. உடனே என்ன சொல்லுவாங்க? கோவிடுமாங்க. கோவிடுக்கு முன்னாடியே அது 3.2% சரிஞ்சிடுச்சு. அதே போல அவர் கையில தமிழ்நாடு வந்தபோது தமிழ்நாட்டில் இருந்த பள்ளிகளின் எண்ணிக்கை 38,307 அரசு பள்ளிகள். அவர் விட்டுட்டு போகும்போது அது 37,589 குறைஞ்சிச்சு. இண்டஸ்ட்ரி குறைஞ்சிச்சு. எல்லா வகையிலும் ஒஸ்டா இருந்ததுதான் அதிமுக அரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.